ரொம்ப முக்கியமான சாப்டர் டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். லெசன் 1 பேஸ்ட் ஆன் செயின் ரூல். ஃபார்முலா 1 P1 H1 D1 divided by P2 H2 D2 equal to W1 by W2. Formula 2 P1 H1 D1 equal to P2 H2 D2. ஸோ இதில் Pனா என்ன, Hனா என்ன, Dனா என்ன, Wனா என்னன்னு பார்க்க போகிறோம். P number of person, H number of hours, D number of days, W work. இப்போ ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவை எந்த கொஷினுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ஸோ எந்த கொஷினில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொஷினை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 15 men can type 3240 pages in 6 days. Working 2 hours per day, how many men would be required to type 5400 pages working 4 hours per day for 3 days? ஓகேவா? ஸோ இந்த கொஷினை நீங்கள் வந்து ரெண்டாக பிரிக்கணும். கேஸ் 1 கேஸ் 2வாக பிரிக்கணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ் 1 ஓகேவா? இதில் பர்சன், ஃபஸ்ட்டு பர்சன் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 15% கொடுத்துருக்காங்க. அடுத்தது இத்தனை பேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம ஒர்க்காக எடுத்துக்கணும். ஸோ ஒர்க் வந்து 3240. அடுத்தது 6 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ டே வந்து 6. ஸோ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ அவர் வந்து 2. ஓகேவா? இது வந்து கேஸ் 1. இப்போ கேஸ் 2வில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் 2வில் நமக்கு பர்சன் எத்தனை பேருன்னு கொடுக்கல, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒர்க் வந்து 5400 பேஜஸ். ஸோ டேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 3 days, அவர் வந்து 4. ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 15 பேர் சேர்ந்து 3240 பேஜஸை 6 நாள், அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போது 5400 பேஜஸை 4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணி 3 நாளில் எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பர்சன், ஒர்க், டேஸ், அவர் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா 1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் 2வில் பர்சன் கொடுக்கல, அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 3240 டிவைடட் பை 5400. ஸோ 0 கேன்சல் ஆகிடுது. 3 டேபிள்ஸில் 1 டைம், 6 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ 1 டைம், இது 2 டைம்ஸ். அடுத்தது 2 டேபிளில் கேன்சல் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் இப்போ நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 324 162 டைம்ஸ், இது 270 டைம்ஸ். இது ரெண்டுத்தையும் மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 81 135. இதை நான் இப்போ வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 81 வந்து 27 டைம்ஸ், 135 3 டேபிளில் 45 டைம்ஸ் போகும். ஓகேவா? இப்போ 9 டேபிளில் 27 3 டைம்ஸ், 45 5 டைம்ஸ். அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு? 15/x ஈக்குவல் டு 3/5 அப்படின்னு இருக்குது. இப்போ எக்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா நமக்கு 15 × 5 டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் 3 டேபிள், இது 1 டைம், இது 5 டைம்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துச்சு? 25 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ நம்ம கொஷினில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பர்சனை வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ நமக்கு என்ன கிடச்சிது? 25% அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், இஃப் 80% can finish a work within 16 days by working 6 hours a day, the number of hours a day should 64% work to finish that job within 15 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரெண்டாக பிரிப்போம். கேஸ் 1 கேஸ் 2. ஸோ கேஸ் 1, பர்சன் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 80. ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்தது அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒர்க்கு கொடுக்கல, ஸோ ஒர்க்கை விட்டுருங்க. அடுத்தது டேஸ் கொடுத்துருக்காங்க 16 days, ஹவர் வந்து 6 hours கொடுத்துருக்காங்க. இப்போ கேஸ் 2வில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஸ் 2வில் நமக்கு பர்சன் கொடுத்துருக்காங்க 64. ஸோ இங்கே நமக்கு டேஸும் கொடுத்துட்டாங்க 15 days.
ஸோ அவர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷனில் ஒர்க் பற்றி எதுவுமே கேட்கல. அப்போ பர்சன், டேஸ், ஹார்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஃபார்முலா 2 யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா 2 என்ன? P1 H1 D1 ஈக்குவல் டு P2 H2 D2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 80 இன்ட்டு 16 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 64 இன்ட்டு 15 இன்ட்டு எக்ஸ். ஏன்னா ஹவர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணுவோம். ஸோ 2 டேபிளில் 64 32 டைம்ஸ், இது 40 டைம்ஸ். அகெயின் 2 டேபிளில் 16 டைம்ஸ் 20. அகெயின் 2 டேபிளில் 8 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். ஸோ மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுற 4 டைம்ஸ் 5 டைம்ஸ். 5 டேபிளில் 1 டைம், 15 வந்து 3 டைம்ஸ். ஸோ இது 1 டைம், இது 4 டைம்ஸ். ஸோ நமக்கு இங்கே என்னது 4 இன்ட்டு 6 24 ஈக்குவல் டு 3x. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் 24 8 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு 8. ஸோ நமக்கு எத்தனை ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹவர்ஸ் ஈக்குவல் டு 8 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். இஃப் 32 men can build a wall of 280 meter length in 21 days, how many men could take 18 days to build a similar type of wall of length 100 meter? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ ரெண்டு கேஸாக நம்ம இதை பிரிப்போம். கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல் பர்சன் கொடுத்துருக்காங்க 72 men. ஓகேவா? அடுத்தது நமக்கு ஒர்க்கிங்க வால். ஸோ 280 மீட்டர், அதை நம்ம 280ன்னு எடுத்துப்போம். அடுத்தது டேஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ் ஈக்குவல் டு 21 டேஸ். ஸோ நமக்கு இங்கே வந்து அவர் பற்றி எதுவுமே கேட்கல, அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ கேஸ் 2ல் பாருங்கள். ஸோ எத்தனை மென்னு நமக்கு தெரியாது, கேஸ் 2ல் கொடுக்கல. ஸோ அது கொஷின் மார்க் போட்டுக்கோங்க. ஒர்க் வந்து 100 கொடுத்துருக்காங்க. டேஸ் வந்து 18 டேஸ். ஓகேவா? இப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா 1 யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா 1ல் ஹெச்ஆர் இருக்குல்ல, ஹவர்ஸை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். P1 D1 டிவைடட் பை P2 D2 ஈக்குவல் டு W1 W2. ஏன்னா நமக்கு ரெண்டு கேஸ்லையுமே ஹவர் பற்றி எதுவுமே கேட்கல, அதனால் அது ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகேவா? 72 இன்ட்டு 21 டிவைடட் பை 18 இன்ட்டு நமக்கு பர்சன் தெரியாது, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 280 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இது 2 டேபிளில் 5 டைம், இது 14 டைம்ஸ். ஸோ 18 21, இது நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 6 டைம், இது 7 டைம்ஸ். அடுத்தது 6 1 டைம், இது 12 டைம்ஸ். ஓகேவா? 12 இன்ட்டு 7 84 by x equal to 14 by 5. So என்ன ஆகுது? 14x equal to 84 into 5. ஓகேவா? ஸோ இதை மறுபடியும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 14 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 84 into 5 divided by 14. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 டைம்ஸ், இது 42 டைம்ஸ். ஸோ 7 டேபிளில் இது 1 டைம், 42 6 டைம்ஸ் போகும். ஸோ 6 into 5 30. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 30 அப்படின்னு வந்துச்சு. ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, இங்கே எத்தனை பர்சன்ட் கேட்டிருக்காங்க. அப்போது 30%. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 34% can repair a road in 12 days, working 5 hours a day. In how many days will 30% working 6 hours a day complete the work? ஸோ சொல்யூஷன் ரெண்டு கேஸாக பிரிச்சுப்போம். கேஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சன் 39 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஸ் கொடுத்துருக்காங்க 12 டேஸ். ஹவர்ஸ் வந்து 15 hours. ஓகே, இங்கே ஒர்க் பற்றி எதுவுமே கொடுக்கல. அடுத்தது வந்து செகண்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன் கொடுத்துருக்காங்க 30 டேஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஹவர்ஸ் வந்து 6 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபார்முலா 2 வச்சு கண்டுபிடிக்கணும். (39 into 12 into 5 equal to
30 into days தெரியாது x into 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 3 டேபிளில் 10 டைம்ஸ், இது 13 டைம்ஸ். அடுத்தது 2 டேபிளில் 6 டைம், இது 5 டைம். 6 டேபிளில் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 5 டேபிளையும் கேன்சல் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 13. ஸோ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவ் மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13 டேஸ். ஓகே, இந்த கொஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த கொஷினுக்கு போகலாம். 15 labor complete a work in 10 days, working 6 hours per day. If 18 laborers are employed on that work and the work is to be completed in 5 days, then how many hours per day should the work be continued? அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன். ஸோ கேஸ் 1. கேஸ் 1ல் பர்சன், ஸோ லேபர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு 15. ஓகேவா, 15 பர்சன். அடுத்தது டேஸ் கொடுத்துருக்காங்க 10 டேஸ். ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க 6 hours. ஸோ இப்போது கேஸ் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஸ் 2ல் நமக்கு பர்சன் கொடுத்துருக்காங்க 18, டேஸ் வந்து 5 டேஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹார்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன ஃபார்முலானா, ஃபார்முலா 2 யூஸ் பண்ணுவோம் நம்ம. P1 H1 D1 ஈக்குவல் டு P2 H2 D2. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ என்ன ஆகும், 15 into 10 into 6 equal to 18 into 5 into x. இப்போ இது கேன்சல் பண்ணலாம். 1 டைம் 2 டைம். ஸோ 2 டேபிளில் 1 டைம், இது 9 டைம். இது 3 டைம், இது 2 டைம். ஓகேவா, 3 டேபிளில் இது 1 டைம், இது 5 டைம்ஸ். அடுத்தது என்ன இருக்குது, 5 into 2 10. 10 equal to x அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 10. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவர்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது 10 hours. டைம் அண்ட் ஒர்க் சப்ஜெக்டில் இன்னும் நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு யூஸ் த பிளாட்ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்லலாம் சிலபஸாக இருக்குது. ஸோ வீடியோஸை தொடர்ந்து பார்க்க யூஸ் த பிளாட்ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.